அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது, எவ்வளவு தான் அதிகமாக சம்பாதித்தாலும், வருமானம் உயர்ந்து கொண்டே போனாலும், இல்லை பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைத்தாலும், அதற்கு ஈக்குவலாக செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நான் உங்களுக்கு 2 விதிகளை கொடுக்குறேன். அந்த 2 விதிகளை நீங்கள் பொருத்தி பாருங்கள். ரைட். இப்போ முதலாவது விதி, 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பில் இருக்குது அப்படின்னா வருமானம் அதிகரிக்கும். 2 தொழில் 3 தொழில் பண்ணுவாங்க, ஆனால் செலவுகளும் அதிகரித்து கொண்டே போகும். எவ்வளவு தான் பணம் வந்தது அப்படின்னாலும் அதை சேமிக்கவே இவங்களால் முடியாது. அடுத்தது 2, 8, 12 2, 8, 12 இந்த அதிபதிகளுடைய தொடர்பு, அது 3 ஒன்றா இருக்கலாம், சாரம் பெற்று இருக்கலாம், அதே மாதிரி பார்வைகளில் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த 2, 8, 12 இந்த தொடர்பானது இருந்தது அப்படின்னா எப்பொழுதுமே இவங்களால் செலவுகளையும் விரயங்களையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். சேமிப்புங்கிறது இருக்காது. கடன் வாங்கி கடனால் வலி வேதனைகள் விரயங்கள் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். சரியா? இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, சரிங்களா, ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த சேர்க்கையை வச்சு தான் அதுக்கு உண்டான கோவில்களை நாம் கொடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு என்ன சொல்கிறது, தானங்கள் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா? அது ஒரு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இணைவுகள் இருந்தது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் கேள்விக்கான பதில்களை நான் தருகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணுன்னாலோ இல்லை ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.